எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சரனுடைய கவனத்திற்கு, தற்போது மாண்புமிகு ஆட்சி அமைந்தவுடனே மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சர்கள் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து அந்த குவாரிகள்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் செய்வதில் தவறு இல்லை, அமைச்சருடைய கடமை. அதில் பல தவறுகள் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுவும் தவறு இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பல குவாரிகள் மூடப்பட்டு விட்டது. பல மாவட்டங்களில் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது. அதனால் உற்பத்தி குறைஞ்சிட்டது, தேவை எதையும் உற்பத்தி குறைஞ்சி, அதனால் விலை ஏற்றம். இப்பொழுது புதிய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறீங்க. நிறைய இதில் நெடுஞ்சாலைத்துறையிலும் சரி, அல்லது பொதுப்பணித்துறையிலும் சரி, பாலங்கள் கட்டுதல், வீடுகள் கட்டுதல், இப்படிப்பட்ட பல துறைகளுக்கு ஜல்லி எம்சாண்ட் தேவை. ஆகவே இந்த அரசு இந்த உற்பத்தியை, ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தியை அதிகரித்து விலையை குறைப்பதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்காங்க என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் ஒரே நிமிஷம். பேரவைத் தலைவர்களே, அதோடு மாண்புமிகு மூத்த உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது பசுமை வீடுகளை பற்றி குறிப்பிட்டார்கள். 2019 இறுதியில் 2020 வரை ஊரடங்கு நிலை இருந்தது, கொரோனா காலமாக இருந்தது. அப்பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, அதனால் தடைபட்டது என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அதாவது பெருமளவு கனிம வளம் பக்கத்து ஸ்டேட்ஸுக்கு போய்கிட்டு இருந்த ஒரு தகவல் கிடச்சிச்சு. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே நம்ம மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இங்கே உள்ள கனிம வளங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அண்டை மாநிலத்துக்கு செல்லும் கனிம வளத்துக்கு தடை போட்ட ஒரே முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர். இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரிவாக மானிய கோரிக்கையில் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.